இந்த கூட்டணி இப்போ நடந்த தேர்தலில் இந்த கூட்டணி பற்றி பேசணும். நான் அதிமுகவோட கூட்டணி சேரணும்னு சொல்லி இவருக்கு ஒரு கடிதம் எழுதி கடைசியில் டைப் பண்ணது. கடைசியில் என் கைப்படவே அந்த கடைசியில் 4 வரி, நீயே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசு, நீயே எடப்பாடி பழனிகிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கையாளி எழுது. அதே மாதிரி பேசினாப்புல எடப்பாடி கிட்ட பேசினார். எடப்பாடியும் நம்ம சி.வி. சண்முககிட்ட சொல்லி, சரிப்பா சொல்கிற மாதிரி அழுதுப்பா அப்படின்ட்டார். ஆனால் அன்னைக்கு அன்று ஒரு நாள் இது பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுகவோட கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும், சின்னம் கிடைச்சிருக்கும். அவங்க 6-7 இடம் மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் இருந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி பிடிச்சினால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலம் பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் ஒன்று என்னால் ரொம்ப நேரம் அழகானே என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா, கேளுப்பா, இதை ஒத்துக்கலன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். நீங்கள் தான் எனக்கு இந்த பக்கம் இவர் தொடைய பிடிச்சினால சௌமியா இந்த பக்கனால, அப்புறம் வேறு வழி இல்லாமல் இருந்தது. அதுதான் சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்றது ஏற்பாட்டை என்னப்பா அண்ணாமலையா? ஆமாம், அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அவங்க வெளியில் பாரத் மாதா கே ஜெய், பாரத் மாதா கே ஜெய்னு ஒரு கோஷம் அங்கே கேட்குது. அண்ணாமலை வந்துட்டார் காலையில். பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில் நடக்குது. எனக்கு தெரியாமல் நடக்குது. அது அப்புறம் நிறைய கதை இருக்குது. வேட்பாளர் தேவை, அது இது எல்லாம் வரும். அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்படி கூட்டணி கொள்ளி வைக்கிறது. போதும் நினைக்கிறேன். பொதுக்குழு எப்போ வச்சுக்கலாம். அது ஒன்றும் இல்லை. ஏன்னா பொதுக்குழு 3 வருஷத்துக்கு ஒரு பொதுக்குழு போடணும். 3 வருஷம் முடிஞ்சிடுது.
ஒரு குழு செய்யணும், அப்படியே செய்யலாம். இதில் 6 வருஷத்துக்கு முன்னால நம்ம பிரதமர் மோடி பதவியேற்கும் போது நான் போயிருந்தேன். தீக்கமணி வந்திருந்தார், அன்புமணி வந்திருந்தார். அப்போ அதை முடிச்சுட்டு அவருடைய குவார்டர்ஸில் இருந்து சென்னை வர்றதுக்கு விமானத்துக்கு கிளம்பணும். அப்போ அவர் சொன்னது 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். எப்போ சொன்னார்? 6 வருஷம் இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நான் ஒரு பதில் சொல்லலை. விமானத்தில் ஏறணும், உட்காரணும். எனக்கு பின்னால் அவர் உட்கார்ந்தார். 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். அது அந்த ஏர்கிராஃப்டில் கீழே விழுந்து. அதிலிருந்து சென்னை வர வரைக்கும் அவங்க இறங்கி ஒரு வார்த்தையோட பேசுகிறேன். என்னுடைய மகிழ்ந்து இருந்தது. ஏறி தயாராக வர தோட்டம் வந்துட்டேன். இது 6 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு 14 பஞ்சாயத்து வச்சாங்க. எத்தனை பஞ்சாயத்து? 14 பஞ்சாயத்து எனக்கு வச்சார். இந்த 14 பஞ்சாயத்தும் நான் 34 அமைப்புகளையும் உருவாக்கி இருக்கிறேன். மக்கள் தொலைக்காட்சியிலிருந்து, பசுமை தாயத்திலிருந்து, சமூக முன்னேற்ற சங்கம், 34 அமைப்புகளை, துணை அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். அவர்கள் எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க. 14 பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து முடிவில் என்னன்னா, கடைசியில் கட்சியை ஐயா பார்த்து விட்டோம் தோட்டத்தில், நீங்கள் வெளியில் மக்களை பாருங்க. இந்த 14 பஞ்சாயத்துக்கு வரோம். இதுதான் சொன்னேன். நீங்கள் மக்களை பாருங்க, ஐயா கட்சியை பாருங்க. ஆனால் இவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, கேட்டை சாத்திட்டு நான் யாரையும் பார்க்கக்கூடாது, உள்ளவே இருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். நான் சொல்லியிருக்கேன். இதான் பஞ்சாயத்து. போனால் அங்கே மயக்க வச்சு பேசக்கூடாது. நான் மயக்க வச்சு பேசக்கூடாது. 200 பேருக்கு மேலே கூடக்கூடாது அந்த கூட்டத்தில். நானும் வருவேன். சரி, நான் சொன்னேன் வரட்டும், நீ வா. நான் அவங்கள்ட்ட பேசலை, இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன். திருமண மண்டபம் கூடாது, தங்கி இருக்கும் அறையிலேயே இருந்து வந்து நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும். இதெல்லாம் ஆர்டர். நிறுவனருக்கு போட்ட ஆர்டர்ஸ். சந்திக்க வேண்டும் என கட்டளைகள் இடுவது போன்றவைகள் கட்சிக்கு தடையாக உள்ளது. நான் உங்களை கேட்குறேன், யார் உழைத்து வளர்த்த கட்சி? யார் யாருக்கு கட்டளை இடுவது? அதே மாதிரி மாவீரன் குருவை நிலநிதி அறிக்கையின் போதும் பிற நேரங்களில் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்னும் பல இதையெல்லாம் பார்த்ததான் நிர்வாக குழுவிலேயே நேருக்கு நேராக அன்புமணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் என்பது உண்மை.